அத்தியாயம் 29. மீனாட்சி சொன்னதைக் கேட்டு ஒரு நொடி அங்கே பலத்த அமைதி நிலவியது. நிலைமையை சரி செய்வதற்கு மீனாட்சியின் அத்தைதான் சிரித்து வைத்தார். அஹ, அவ எப்பவுமே அப்படித்தான். ஏதாவது காமெடி பண்ணுவா. நீங்க அத பெருசா எடுத்துக்காதீங்க. மீனாட்சி, என்னடி பண்ற? எல்லாரும் இருக்கும்போது என்ன இது விளையாட்டு? மானத்த வாங்காத. கண்டிப்புடன் சொன்னவர் மீண்டும் மீனாட்சியின் கையை பிடிக்க வர, இந்த முறை மீனாட்சி அவள் கையை வெடுக்கென்று பின்னால் எடுத்து கொண்டாள். அத்த, நான் விளையாட சின்ன குழந்தை கிடையாது. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அத்த. நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன் என்றாள் உறுதியுடன். என்னம்மா இது? உங்க பொண்ணு என்ன பேசுது? எங்கள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? என்ன நினைச்சிருக்கீங்க? என்று சற்று கோபமாக கேட்டார் கார்த்திக் அம்மா. ஒரு நிமிஷம் சம்மந்தி, அவ என்ன பேசுறான்னு எங்களுக்கே புரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க என்னன்னு கேட்டுட்டு சொல்றோம் என்று அவர் மீனாட்சியின் கையை பிடித்து தனியே அழைத்து சென்றார். அடியே, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன இதெல்லாம் என்று கோபமாக கேட்டார். இன்னொரு பக்கம் பதட்டமாக மீனாட்சியின் அண்ணி உள்ளே வந்தார். அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. இத நான் கடைசி கட்டத்துல சொல்லி உங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு இன்னைக்குதான் நிச்சயம்னு மறந்து போயிடுச்சு. அதனால தான் நான் ரொம்ப நேரமா இத சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க யாரும் அத கேட்கறதுக்கு ரெடியா இல்ல அத்த. மீனாட்சி தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை சொல்ல முயற்சி செய்தாள். என்னடி இது? மீனாட்சியின் அன்னை விரக்தியுடன் கேட்டார். அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதுக்கு இப்படித்தான் அத்தனை பேர் முன்னாடி வச்சு சொல்லுவியா? உன் சம்மதம் கேட்டு தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்ப சம்மதம்னு சொல்லிட்டு இப்ப வந்து பிடிக்கலன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? கொஞ்சம் மிரட்டுதலுடன் கேட்டார். தப்புதான். ஆனா நான் அப்பவே சொன்னனே எனக்கு இதுல விருப்பம் இல்ல. உங்களுக்காக மட்டும்தான் சம்மதம் சொல்றேன்னு. இப்ப எனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குமா? அவர் பெருமூச்சு விட்டார். என்ன பண்றது இப்போ? மீனாட்சியின் அத்தை நெற்றியில் கை வைத்து கொண்டார். அத்த, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்கள காயப்படுத்தணும்னு நினைக்கல. எனக்கு இன்னொருத்தன ரொம்ப பிடிச்சிருச்சு அத்த. அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு நிச்சயம் இவன் கூட வாழ முடியாது அத்த என்று அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்தவள் பொறுமையாக எடுத்து சொன்னாள். அவர் ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லை. அவளுக்கு ஒருத்தனை பிடிப்பதே பெரிய விஷயம்தான். ஆனால் வெளியே இருப்பவர்களிடம் என்ன சொல்வது என்பதுதான் அவர்கள் கவலை. மீனாட்சியின் மாமா உள்ளே வந்தார். என்ன நடக்குதுங்க? மீனாட்சியின் அத்தை அவரிடம் பொறுமையாக எடுத்து சொன்னார். அவர் சில நொடிகள் கழித்து மீனாட்சியை திரும்பி பார்த்தார். இங்க பாரு, நம்ம பொண்ணு மனசும் அவ விருப்பமும் தான் நமக்கு முக்கியம். நான் அவங்க கிட்ட பேசுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத தங்கம். இந்த மாமா எப்பவுமே உன் பக்கம்தான் என சிரிப்புடன் சொன்னார். தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ் என்று கண்கள் கலங்கினாள். ஏ கழுத, இதுக்கு போய் எதுக்கு கண் கலங்குற? சரி, பையன் எப்படி? நல்லவனோ? அழகா இருப்பானோ? மீனாட்சி சிரிப்புடன் மாமனை நிமிர்ந்து பார்த்தாள். ரொம்ப நல்ல பையன் மாமா. அழகா இருப்பாரு. பார்த்ததும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னவள் தலையை வருடி கொடுத்தார் அவர். என்னங்க நீங்க? அவதான் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்றான்னா, நீங்களும் இப்படி கேக்குறீங்க? ஏன்னா அவர் மனைவி முன்னே வந்தார். என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ ஒன்னும் அந்த பையனை இழுத்துக்கிட்டு போகாம நம்ம கிட்ட வந்து சம்மதம் தானே கேக்குறா. அது மட்டும் இல்ல, என் மருமக ஒரு பையனை பார்த்து புடிச்சிருக்குன்னு சொன்னா நிச்சயம் அந்த பையன் நல்லவனா தான் இருப்பான் என்று அவர் உறுதியாக சொன்னார். நீங்க அவளுக்கு ரொம்ப செல்லம் குடுக்குறீங்க. அது சரி, இப்ப வெளிய உட்கார்ந்திருக்க மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது? நான் பேசிக்கிறேன். நீங்க இங்கே இருங்க. வெளிய வர வேண்டாம் என்று மீனாட்சியின் மாமா மட்டும் சென்று அவர்களிடம் மெல்ல பேச நினைத்தார். ஆனால் அவர் நினைத்ததை விட அங்கிருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அது பெரிய பிரச்சனையாக மாற வேறு வழி இல்லாமல் முந்தானை எடுத்து இடுப்பில் சொருவி மீனாட்சி வெளியே வந்தாள் கோபமாக. நீ கொடுத்த பூவ அந்த பொண்ணு தலையில தான் தம்பி வச்சு விட்டேன் என்று அந்த பூக்கடை பாட்டி சொன்னதை கேட்டு அருவியின் பார்வை மெல்ல ஸ்லோ மோஷனில் தன் முன்னே நின்று கொண்டிருந்தவன் பக்கம் திரும்பியது. அவன் தோளுக்கு மட்டுமே இருந்தவள் மெல்ல அவனை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டிய நிலைமை. அப்படியா? என்றபடி அங்கே 6 அடிக்கு அதிகமான உயரமுடன் நின்று கொண்டிருந்த பாரிவேந்தன் முதல் 2 சட்டை பட்டனையும் கழட்டி விட்டிருந்தான் ஸ்டைலாக. இப்ப எதுக்கு நெஞ்சு முடி தெரியற மாதிரி பட்டனை கழட்டி விட்டுட்டு சுத்துறான்? இதுக்கு சும்மா சட்டை இல்லாமலே சுத்தலாமே என அவள் மனதில் அந்த நிலையில் ஒரு எண்ணம் வந்து போனது. அவ சட்டை போட்டா உனக்கு என்ன, அவன் போடலைன்னா உனக்கு என்ன? இதான் இப்ப ரொம்ப முக்கியமா என்ன? அவள் மனமே அவளை காரி துப்பியது. அது வந்து நான் நான் கேட்கலங்க. அவங்களா வச்சு விட்டாங்க. வேணும்னா நான் அதுக்கான காசு கொடுக்கறேன் என்றவள் அந்த 500 ரூபாய் நோட்டை அவனிடம் நீட்டினாள். பாரி அவளையும் அந்த பணத்தையும் மாறி மாறி பார்த்தான். 500 ரூபாயா? என்று நக்கலாக இதழ் வளைத்து சிரித்துக் கொண்டான். ஏ, இது அதிகமா? இப்ப சில்லறை கொடுத்துருங்க என்றாள் சிரிப்பில்லை போல. 2000 கொடு என்றான் பட்டென்று. என்ன? அருவி வாயை பிளந்தாள். ஆமா, 2000 தான் குடு. இந்த 4 முழ பூவு 2000மா என்று வாயை பிளந்தாள். ஆமா,
ஏன் தலையை அங்குமிங்கும் சிலுப்பிக் கொண்டவன் அவளை உற்று கவனித்தான். முடியை தலை குளித்து கொஞ்சம் லூசாக பின்னி போட்டு இருந்தாள். அதனால் அந்த காற்றில் சில முடிகள் அவளின் முகத்தில் உரசி சென்றது. காதில் மெல்லிய கம்மல், நெற்றியில் கண்ணுக்கு தெரியாமல் சிறு பொட்டு, மாசு மறுவற்ற முகத்தில் ஒரு சின்ன பிம்பிள் ஒன்று எட்டி பார்த்தது. கழுத்தில் தங்கச் செயின். அந்த பிரம்மன் அவளை செதுக்கும் போது கொஞ்சமல்ல அதிகமான ரசனையுடன் செதுக்கிவிட்டான் என எண்ண தோன்றும் அளவுக்கு அவள் அழகிதான். நானாதான் போனேன். அந்த பாட்டி அது பாட்டுக்கு பூவ வச்சு, இதுக்கு 2000 எனக்கு ஆப்பு வச்சிருச்சே. இவன் என்ன கழுத்துல காதலன் பாக்குறான். ஒருவேளை பணம் குடுக்கலன்னு சொன்னா நகை அத்துருவானோ? ஆனா அவ்ளோ பணம் இல்லையே. என நகத்தை கடித்துக் கொண்டவள் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். எப்படி தர்ற? என்றவன் அவள் கழுத்தை பார்க்க, அவள் வேகமாக துப்பட்டா கொண்டு கழுத்தை மறைத்து கொண்டாள். வந்து இப்ப என்கிட்ட அவ்ளோ பணம் இல்ல. ஆனா கண்டிப்பா குடுத்துருவேன். என்றவள் சொல்லி முடிக்கவில்லை. அவள் நினைத்தது போல அவள் கழுத்தில் போட்டிருந்த செயினை பறித்துக் கொண்டான் பாரி. ஐயோ என்ன பண்றீங்க? அது தங்க செயின். அதனால தான் அறுத்தேன். பணத்தை குடுத்துட்டு நகை வாங்கிக்கோ என்றான் அசால்ட்டாக. அவள் அவனை முறைத்து பார்த்தாள். பாவி பையன் 4 முழ பூவுக்கு 2000 சொல்றதே பெருசு. இதுல தங்க செயினை வேற எடுத்துக்கிட்டானே. இவனை நம்பலாமா? ஆளு வேற பார்க்க கொஞ்சம் சரக்கு பார்ட்டி மாதிரி தெரியுது. ஒருவேளை நகையை வித்துருவானா? என நகத்தை கடித்துக் கொண்டவள் கண்கள் இரண்டும் அந்த நகையின் மீதுதான் இருந்தது. என்ன லுக்கு? போடி என்றான் மிரட்டுதலாக. ஹம் என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டவள் அந்த நகையை பார்த்தபடி பாவமாக அங்கிருந்து அவசரமாக ஓடி வந்தாள் கோவிலுக்குள். கதிர், உன்கிட்ட 2000 பணம் இருந்தா கூட என்றாள் அவசரமாக. எதுக்குடி? வேணும் கொடு. அவன் பர்ஸை எடுத்து பார்த்தான். அதில் 1500 தான் இருந்தது. போன்ல தான் இருக்கு. ஜிபே பண்ணவா? ஏன் அவன் கேட்கும் போதுதான் அவளுக்கும் அது ஞாபகம் வந்தது. ஆமா, நம்ம எப்படி அதை மறந்தோம்? என்றவள் வெளியே ஓடி பார்க்கும் பொழுது அங்கு பாரியை காணவில்லை. அவன் சற்று முன்புதான் காரை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தான். ஏ செயின், அதை வித்துருவானா? என்று அவன் போன வழியேயே நகத்தை கடித்தபடி பார்த்து கொண்டிருந்தவள் அறிந்திருக்க மாட்டாள் அந்த செயின் அவள் வாழ்க்கையை முற்றிலுமே மாற்றப் போகிறது என்று. அத்தியாயம் 30. மீனாட்சியின் தந்தை பொறுமையாக எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் மாப்பிள்ளை வீட்டாரிடம். வந்து எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாம். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணி இங்கிருந்து கிளம்பிருங்க. கண்டிப்பா உங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க என்று அவர் சொல்லி முடிக்கவில்லை. அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் சத்தம் போட துவங்கி விட்டார்கள். உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நாங்க ஏற்பாடு பண்ணோம். இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்ப வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல உங்க பொண்ணுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல வேற எவன் கூடயாவது போய் கெட்டு போயிட்டு வந்துட்டாளா? அத மறைக்கத்தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்களோ? என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பேச, இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாத மீனாட்சி பொறுமை இழந்து வெளியே வந்தாள். மீனாட்சி, என்னடி பண்ற? கொஞ்சம் அமைதியா இருடி என்று அவள் அன்னை அவள் கையை பிடித்த போதும் அவள் நிற்கவில்லை. மா, கை விடுங்க. அவங்களுக்கு ஏன் ஸ்டைல சொன்னாதான் சரியா வரும் என்று அவர் கையிலிருந்து தன் கையை உருவிக் கொண்டவள் அந்த முந்தானை எடுத்து இடுப்பில் சொருவிக் கொண்டு வெளியே வந்தாள். இப்ப யாருக்கு இங்க என்ன தெரியணும்? நான் கெட்டு போனா உங்களுக்கு என்ன, கெட்டு போகலைன்னா உங்களுக்கு என்ன? நானும் தெரியாம தான் கேக்குறேன். யார் வீட்ல என்னடா நடக்கும், உள்ள போது குத்தாட்ட போடலான்னு ஒரு கூட்டம் சுத்துவீங்களா? இங்க பாருங்க, இப்ப சொல்றேன். கல்யாணம் வேணுமா இல்லையான்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு இருக்கு. அதான் நான் நிச்சயத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல என்றவள் கார்த்திக் பக்கம் திரும்பினாள். கார்த்திக், நான் உங்ககிட்ட தான் சாரி கேட்கணும். ஐ அம் ரியலி சாரி. நிச்சயம் நான் ஏதாவது ஒரு விதத்துல உங்க மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட பொண்ணு பார்க்கும்போதே சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்ல. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் அத நிறுத்திருவேன்னு. எனக்கு இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல கார்த்திக். நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன். அத ஃபீல் பண்ணும்போது இவ்ளோ சீக்கிரம் அது நடந்துருச்சு. இன்னொருத்தர மனசுல வச்சுக்கிட்டு என்னால உங்க கூட வாழ முடியாது. நீங்க படிச்சவங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ப்ளீஸ் இப்ப உங்க சொந்த பந்தங்கள கூட்டிக்கிட்டு இங்கிருந்து கிளம்புங்க என்று அந்த வாசலை நோக்கி கையை காட்டினாள். கார்த்திக் உள்ளே ஒரு எரிமலையே எரிந்து கொண்டிருந்தது. அவன் இருக்கும் கோவத்துக்கு இந்த நொடி அவளை அடித்துக் கொள்ளும் வெறி வந்தது. ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்ய மாட்டான். அவன் பழிவாங்கும் படலம் வேறு மாதிரி இருக்கும். அடியே என கார்த்திக் அம்மா எதையோ திட்ட வாய் எடுத்தார். ஆனால் கார்த்திக் அவர் கையை பிடித்து எதையும் பேச வேண்டாம் என்று தடுத்தான். மா, வேணாம். மீனாட்சி சொன்ன மாரி அவங்க பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தப்பு அவங்க மேல இல்ல. அவங்க சொன்ன மாரி இப்ப நம்ம கிளம்பி போறது தான் நல்லது. மீனாட்சி, உங்க வாழ்க்கை நல்லபடியா அமைய நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்று முகத்தில் சிறு புன்னகையுடன் சொன்ன மகனைக் கண்டு வினோதமாக பார்த்து வைத்தார் அவன் அன்னை. ஆனா கார்த்திக் என்றவர் தயங்கினார். மா, நான் தான் சொல்றேன்ல, வாங்க என்றவன் அவர் கையை பிடித்து அழைத்து சென்றான்.
அவர்களுடன் அவர்கள் அழைத்து வந்த சொந்த பந்தம் எல்லாம் காரில் ஏறி அமர, அந்த கார் அங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றது. திடீரென்று ஒரு இடத்தில் காரை பிரேக் போட்டு நிறுத்தினான் கார்த்திக். எல்லாரும் டாக்ஸி புடிச்சு வீட்டுக்கு போங்க. இனி கார் நகராது. என காரை ஒரு இடத்தில் பிரேக் போட்டு நிறுத்தியவனை கண்டு அவர்கள் குழம்பி போய் பார்த்தனர். போங்கன்னு சொல்றேன்ல என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தினான் கார்த்திக். அவ்வளவுதான். அத்தனை பேரும் மிரண்டு அந்த இடத்திலிருந்து ஓடியே விட்டார்கள். கார்த்திக்கின் அப்பா அம்மா மகன் குணம் அறிந்து அவன் என்ன செய்ய போகிறானோ என்று பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு என்ன குறை? எதுக்கு அவன் எத்தனை பேர் முன்னாடி வச்சு வேண்டான்னு சொன்னா? இது வரைக்கும் பல பொண்ணுங்களை இந்த கார்த்திக் வேண்டான்னு சொல்லியிருக்கான். ஆனா முதல் முறை ஒரு பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டான். என் முகத்தை பார்க்க எனக்கே கேவலமா இருக்கு. ஆ என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கோபமாய் கத்தினான் கார்த்திக். பெற்றவர்கள் இருவரும் பயந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுது கவலையெல்லாம் மீனாட்சியை பற்றிதான். மகனை பற்றி நன்கறிந்தவர்கள் அவன் நிச்சயம் அவளை விடமாட்டான், விடவே மாட்டான் என உறுதியாக தெரியும் அவர்களுக்கு. இந்த கார்த்திக் அசிங்கப்படுத்தினவள எப்படி இந்த கார்த்திக் சும்மா விடுவான்? இப்ப சொல்றேன். அவதான் என்னோட பொண்டாட்டி. அவ என்ன வேண்டான்னு சொல்றது? நான் கற்ற தாலிதான் அவ கழுத்துல ஏறும். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு என அங்கிருந்த சுவற்றில் ஓங்கி குத்தினான் கார்த்திக். அந்த கான்கிரீட் உடைந்து விழுந்தது அவன் குத்திய வேகத்தில். இது எதுவும் தெரியாத மீனாட்சி இனி எப்படியாவது மாறனிடம் தன் காதலை புரிய வைத்து விடலாம் என சந்தோஷ மின்னலில் இருந்தாள். தங்கச் செயினை பறிகொடுத்த சோகத்தில் அருவை கோவிலுக்குள் வந்து விஷயத்தை சொன்னாள். அவர்களாலும் அவள் முட்டாள்தனத்தை எண்ணி சிரிக்கத்தான் முடிந்தது. கதிரும் சோனியாவும் கோவிலை சுற்றி வர, அருவி மட்டும் முருகனுக்கும் அம்மனுக்கும் விளக்கு போட்டு கொண்டிருந்தவள் அந்த கோவில் குளம் அருகே ஒரு பெண் நீண்ட நேரமாக தனியே நின்று கொண்டிருந்ததை கவனித்தாள். யார் இந்த பொண்ணு? எதுக்கு ரொம்ப நேரமா அங்க நிக்குது என்று அருவி சாதாரணமாக எண்ணிக்கொண்டு 2 அடி எடுத்து வைத்தவள் அந்த பக்கம் கேட்ட சத்தத்தில் பட்டென்று திரும்பி பார்த்தாள். அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த பெண் அந்த குளத்தில் குதித்து விட்டாள். ஐயோ என்று பதறி அருவி அங்கிருந்து அவசரமாக ஓடி வந்து பார்த்தாள். அந்த பெண்ணுக்கு நீச்சல் தெரியாது போலும். உள்ளே மூழ்கிக் கொண்டிருந்தாள். இப்ப நான் என்ன பண்ணுவ என்றவள் பதறி அங்கிருந்த சிலரை அழைத்தாள். கதிரும் ஓடி வந்தான். கதிர், குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்து. எனக்கு நீச்சல் தெரியாதே என உதடு பிதுக்கினான் கார்த்திக். பின் சோனியா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குளத்துக்குள் குதித்து அந்த பெண்ணின் முடியை பிடித்து வெளியே தூக்கி வந்து போட்டாள். கதிர் அவளை வினோதமாக பார்த்தான். அருவிக்கும் நீச்சல் தெரியாது, இல்லையென்றால் உள்ளே குதித்து இருப்பாள். அந்த பெண் நிறைய தண்ணீர் குடித்து விட்டாள் போலும். அவள் வயிற்றில் கையை வைத்து இவர்கள் முதலுதவி செய்து ஒரு வழியாக அந்த பெண்ணை எழுந்தமர வைத்தார்கள். முற்றிலும் நனைந்து போயிருந்த அந்த பெண் பயந்து போய் அமர்ந்திருந்தாள். "ஏ பொண்ணே, யாரு நீ? எதுக்காக உள்ள குதிச்ச?" அருவி அந்த பெண்ணின் கையை பிடித்து கேட்டாள். அந்த பெண்ணோ தலையை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவள் பயந்து போயிருந்தாள். எதுவும் பேசவில்லை. "ஏம்மா, உன்னதான் கேக்குறோம். வாயில என்ன வச்சிருக்கா? சொல்லு." சோனியா மிரட்டினாள். "ஏய், அந்த பொண்ணே பயந்து போயிருக்கா. எதுக்கு அந்த பொண்ண நீ மிரட்டிட்டு இருக்க? அன்பா கேட்டாதான் சொல்வாங்க. நீ சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை?" என்று கதிரும் கேட்டான். அப்பொழுது அந்த பக்கம் இருந்து சிலர் ஓடி வந்தார்கள். அவர்களைக் கண்டதும் அந்த பெண்ணின் முகம் மாறியது. அதை அருவியும் கவனித்தாள். ஐயோ, என் பொண்ணு என்று அந்த பெண்ணின் அன்னை ஓடி வந்தார். என்னம்மா ஆச்சு என்று இன்னொரு பெண் கேட்டார். உங்க பொண்ணு சூசைட் என்று சோனியா உண்மையை சொல்ல வந்தாள். ஆனால் அதற்குள் முந்திக் கொண்டு அந்த பெண்ணே பேசினாள். கால் வழுக்கி உள்ள விழுந்துட்டம்மா என்று. இதுக்குத்தான் சொன்னோம் அந்த பக்கம் போய் நிக்காதன்னு. ரொம்ப நன்றிம்மா, சரியான நேரத்துல எங்க பொண்ண காப்பாத்தி கொடுத்ததுக்கு. நீங்கெல்லாம் யாரு? நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்க டாக்டர்ஸ். அப்படியா, சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க பொண்ணுக்கு கல்யாணம். எங்க பொண்ண காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க எல்லாரும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் என்று அவர்கள் அட்ரஸ் சொல்லி அந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்ல, அந்த பெண் கண்களில் ஒருவித பயத்துடன் இவர்களை திரும்பி பார்த்துவிட்டு சென்றதை அருவியின் கண்கள் குறித்து கொண்டது. அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணான்னு தானே அருவி சொன்னா? ஆனா அந்த பொண்ணு ஏன் மாத்தி சொல்லுது? சோனியா சந்தேகமாய் கேட்டாள். அந்த பொண்ணு பொய் சொல்றா என்று அருவியின் கண்கள் அந்த பெண்ணின் மீதுதான் இருந்தது. பொய் சொல்றாளா? ஆமா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல. அவ பயந்து போயிருக்கா. அத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அவ சூசைட் பண்ணதா ட்ரை பண்ணா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நிச்சயம் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றவள் அடுத்த நாளே அந்த பெண்ணை தனிமையில் சந்திக்க கிளம்பினாள். அத்தியாயம் 31. மீனாட்சியின் அத்தையும் அவள் அன்னையும் வசவு பாடிக் கொண்டிருக்க, மீனாட்சியும் அவள் மாமனும் அந்த சோஃபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க மீனாட்சி? மாப்பிள்ளை வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது கேட்டோம். உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இருக்கா இல்லையான்னு. அப்ப சம்மதம் சொல்லிட்டு இப்ப வந்து எனக்கு பிடிக்கல, வேற பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
கொஞ்சம் கோபமுடன் கேட்டார் அவர். மீனாட்சி அமைதியாக அமர்ந்திருந்தாள். உன்கிட்ட தான் கேக்குறேன். பதில் சொல்லு. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த காதல், கல்யாணத்துலலாம் விருப்பமே இல்ல. நான் உங்க எல்லாருக்காகவும் மட்டும் தான் சம்மதம் சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு முதல் முறையா ஒருத்தர் மேல காதல் வந்திருக்கு. நீங்க தானே சொல்வீங்க, ஒருத்தர மனசுல வச்சுக்கிட்டு, இன்னொருத்தர் கூட வாழ்றது ரொம்ப கொடுமையான விஷயம்னு. இப்ப நானும் அந்த நிலைமையில தான் அத்த இருக்கேன். மனசுல ஒருத்தர வச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தர் கூட என்னால வாழ முடியும்? இப்ப இத உங்ககிட்ட சொல்லாம, நான் அந்த கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட, நான் காலம் முழுக்க அவரையும் மறக்க முடியாம, இவனையும் ஏத்துக்க முடியாம நரக வேதனை அனுபவிச்சிருப்பேன். அவள் அன்னை பெருமூச்சு விட்டார். அந்த பையன் யாரு? மாறன். ஊர்ல 1000 மாறன் இருக்கான். எந்த மாறன்? அன்னைக்கு லிஃப்ட்ல என்ன காப்பாத்துனாரே அவர்தான். அவர் யோசித்து பார்த்தார். அந்த பையனா? சரி, அந்த பையன ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லு பேசுவோம். மீனாட்சி தலையை சொரிந்து கொண்டாள். என்னடி உன்கிட்ட தான் சொல்றேன். அது இல்ல, அங்கேதான் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்க வீட்ல சம்மதம் சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அது பிரச்சனை இல்ல. அப்புறம் வேற என்னடி பிரச்சனை? முதல்ல பையன் சம்மதம் சொல்லணுமே. என்ன? மூவரும் கொஞ்சம் அதிர்ச்சியாகி பார்த்தனர். நான் இன்னும் மாறன்கிட்ட என்னோட லவ்வ சொல்லவே இல்ல. கொஞ்சம் தயக்கமாக சொன்னவளைக் கண்டு மூவரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏண்டி, அப்ப அந்த பையன் உன்ன லவ் பண்ணலையா? மீனாட்சி இல்லை என்பது போல தலையாட்டினாள். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் மாப்பிள்ளைய அவர இங்க கூட்டிட்டு வருவேன். கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். என்றவளைக் கண்டு நெற்றியில் அடித்துக் கொண்டார்கள் அவர்கள். பசங்க மட்டும் தான் தொரத்தி தொரத்தி காதல் பண்ணுமா என்ன? பொண்ணுங்களும் பண்ணுவோம். என சிரித்துக் கொண்டவள் உடனே தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் மாறனை பார்ப்பதற்கு. மாறன் இப்பொழுது தன் தங்கையிடம் போன் பேசிவிட்டு அந்த பைக்கை கழட்டி மாட்டிக் கொண்டிருந்தான். மாறா, எனக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தர் இருக்காரு. நான் வேணா வர சொல்லட்டுமா? மாறன் பாண்டியை நிமிர்ந்து பார்த்தான். ஏன் என்பதனை போல. இல்ல, தங்கச்சி சொல்லுச்சு. உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணுமா, அதுக்காக பொண்ணு பார்க்க சொல்லுச்சு. என அவன் கொஞ்சம் பம்மிக் கொண்டுதான் சொன்னான். பின் அவன் முறைப்புக்கு யார் ஆளாவது? உன்ன அந்த 4 பைக்குக்கு பஞ்சர் போட சொன்னனே, போட்டியா? மாறன் அந்த டூல்ஸை எடுத்தபடி கேட்டான். அப்ப நான் சொன்னது உன் காதுல கேட்கல, அப்படிதானே? மாறன் அதை கண்டு கொள்ளாதது போலவே வேலையை செய்தான். ஆ, இருடா இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னையும் முந்தானையில முடிக்க ஒருத்தி வரத்தான் போறா. என்றபடி டீ வாங்குவதற்காக வெளியே வந்த டீலக்ஸ் அந்த கடை முன்னே கையை கட்டியபடி நின்ற மீனாட்சியைக் கண்டு, ஆத்தாடி என்று 2 அடி பின்னால் எடுத்து வைத்தான். என்ன சுனாமி நம்ம கடை முன்னாடி நிக்குது? என்னவா இருக்கும்? என்றபடி அவன் மீனாட்சி முன்னே சென்றான். என்ன விஷயம் மேடம்? எதுக்கு இங்க வந்தீங்க? என்றான் நக்கலாக. தொட்டுக்க 2 இட்லியும் கேட்டி சட்னியும் கட்டி கொடு என்றாள் மீனாட்சியும் அதே நக்கல் குறையாமல். என்ன நக்கலா? மெக்கானிக் கடையில எப்படி இட்லி கிடைக்கும்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வந்தேன்னு கேக்குற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் போடு. ஆ, என்று முன் டயரும் பின் டயரையும் பார்த்தான். இரண்டும் சரியாகத்தான் இருந்தது. நல்லா தானே இருக்கு. இதுக்கு எதுக்கு பஞ்சர் போடணும்? ஒரு மாதிரியாக கேட்டான் டீலக்ஸ். அப்படியா? என்றவள் அவள் தலையில் குத்தி இருந்த பின்னூசி எடுத்து 2 டயரையும் பஞ்சர் ஆக்கினாள். பாரு பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சர் போடு என்றாள் கண்களை சிமிட்டி. என்ன இது சுனாமி அதுவா வந்து வம்பிழுக்குது? என்னவா இருக்கும்? ஒருவேளை கைய புடிச்சு இழுத்தான்னு மறுபடியும் கேஸ் கொடுக்க போறாளோ? என கொஞ்சம் ஜெர்க்கானவன் ஒரு நிமிஷம் என்று உள்ளே ஓடி சென்றான் மாறனை தேடி. மச்சி மச்சி, டீ வாங்க தானே போன, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன காணோம்? டீ எங்கடா? டே மாறா, டீயா முக்கியம், அங்க சுனாமி வந்திருக்குடா. பதட்டமாக சொன்னான் டீலக்ஸ். சுனாமியா? ஆனா அப்படி எதுவும் வர மாதிரி நியூஸ்ல சொல்லலையே. ஐயோ, அந்த சுனாமி இல்லடா, இது வேற சுனாமி. என்னடா உளறிட்டு இருக்க? தெளிவா சொல்லு. அதாவது உன்னை ஈவ்டீசிங் பண்ணன்னு சொல்லி உள்ள தள்ளினாலே ஒருத்தி, அவ வந்திருக்கா மச்சி. மீனாட்சியா? எத? அப்போ உனக்கு அவ பேரு கூட தெரியுமா? அவன் ஆச்சரியமாக கேட்டான். அத விடு, அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? வண்டி பஞ்சர் ஆச்சுன்னு பஞ்சர் போடத்தான். சரி, அப்ப பஞ்சர் போட்டு அனுப்பிவிடு. நானா? முடியாது. அப்புறம் என்னைய உத்து பார்த்தேன்னு சொல்லி உள்ள புடிச்சு போட்டாலும் போட்டுரும் அந்த சுனாமி. சரி, அப்ப நானே போறேன் என்று எழுந்தான் மாறன். டீலக்ஸ் யோசித்து பார்த்தான். அவனுக்கு அருவி சொன்னது ஞாபகம் வந்தது. டீலக்ஸ் அண்ணா, நீங்க தான் என் அண்ணன் கூட இருக்கணும். அண்ணனை எந்த பிரச்சனையும் நெருங்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். முக்கியமா அந்த பொண்ணு என் அண்ணா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம பாத்துக்கோங்க என்று அருவி சொன்னதை நினைவுபடுத்தி பார்த்தவன், ஒருவேளை அவள் வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய வந்திருப்பாளோ என்ற சந்தேகம் தோன்றியது அவனுக்கு. வேணா மச்சி, இரு நானே போய் பஞ்சர் போட்டு அனுப்பி விடுறேன் என்று பஞ்சர் போடுவதற்கு தேவையான டூல்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் டீலக்ஸ். மீனாட்சி வந்தது என்னவோ மாறனை பார்க்கத்தான். ஆனால் டீலக்ஸ் வரவும் அவள் முகத்தில் பெருத்த ஏமாற்றம்தான். மேடம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, பஞ்சர் போடணும். அப்புறம் கை பட்டுருச்சு கால் பட்டுருச்சுன்னு கேஸ் கொடுத்துருவீங்க. மீனாட்சி அவனை மேலும் கீழும் பார்த்தபடி அந்த கடைக்குள் பார்த்தாள்.
என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? தள்ளுங்க. உன் ஓனர் எங்க? கடையை எட்டி பார்த்தபடி கேட்டாள். எதுக்கு? பஞ்சர் போட ஓனர் வர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த டீலக்ஸ் போதும் என்றான் அழுக்காக இருந்த காலர் சட்டையை தூக்கிவிட்டபடி. மீனாட்சி ஆள்காட்டி விரலை மடக்கி அவனை வா என்பதனைப் போல கை நீட்டி அழைத்தாள். அவனும் கொஞ்சம் சந்தேகமாய் மெல்ல என்னவென்பது போல கேட்டான். இப்ப உன் ஓனர் வெளியே வரணும். அவர்தான் என் வண்டிக்கு பஞ்சர் போடணும். ஆர்டராக சொன்னாள். என்ன மேடம் மிரட்டுறீங்க? முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு மீனாட்சியை பற்றி சரியாக தெரியாமல் கேட்டு வைத்தான். ஹா, ஒண்ணும் பண்ண மாட்டேன். அதோ அங்கே போகுது பாரு ஆயா. அந்த ஆயாவ நீ ரேப் பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்லி ஒரு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். லாயர் என் ஃப்ரெண்டு தான் என்றாள் ஹஸ்கி வாய்ஸில். எத? ஆயாவ ரேப் பண்ணனா? என் அவன் நெஞ்சில் கையை வைத்து கொண்டான். இப்ப சொல்லு, ஓனர் வர மாட்டாரா? அந்த ஸ்கூட்டி சாவியை கையில் சுழற்றியபடி கேட்டவளை கண்டு மேலும் கீழும் பார்த்து வைத்தவன் எச்சில் விழுங்கிக் கொண்டான். அடுத்த நாளே அருவி, கதிர் மற்றும் சோனியா மூவரும் சேர்ந்து ஒரு பெரிய 2 மாடி கட்டிடத்தின் முன்பு நின்றார்கள். வாங்க வாங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? என்று ஒரு நடுத்தர வயது பெண்மணி வந்து மூவரையும் உள்ளே அழைத்து சென்றார். அருவி அந்த வீட்டை சுற்றி பார்த்தபடியே உள்ளே சென்றாள். அவர்களுக்காக அங்கே விருந்து சாப்பாடு ரெடியாக இருந்தது. பல நாள் கழித்து கரிசோரை பார்த்ததும் பல்லை இழுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டான் கதிர். சோனியாவும் அவன் அருகே அமர்ந்து இருவரும் சாப்பிட, ஆனால் அருவி மட்டும் பசியில்லை என்று அந்த வீட்டை சுற்றி பார்க்கிறேன் என்ற பெயரில் அவள் தேடி சென்றது என்னவோ, நேற்று அவள் காப்பாற்றிய அந்த பெண்ணைத்தான். அருவி தேடி சென்ற பெண் அந்த மாடியின் உச்சியில் நின்று தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வதைக் கண்டு அருவியின் கண்கள் மறுபடியும் அதிர்ச்சியாக விரிந்தது. அத்தியாயம் 32. அருவி தேடி வந்த பெண் அந்த மாடியின் உச்சியில் நின்று தற்கொலைக்கு முயற்சி செய்வதைக் கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியாக விரிந்தது. அவளுக்கு புரிந்தது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் அந்த மாடியிலிருந்து குதிக்கப் போகிறாள் என்று. அவளை துரிதமாக காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியவள் மெல்ல பதுங்கி சென்று பட்டென அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுக்க அந்த பெண் அருவியின் மீது வந்து விழுந்தாள். அடுத்த நொடி அந்த பெண்ணின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் அருவி. லூசாடி நீ! எனக்கு நேத்தே தெரியும் நீ சூசைட் பண்ணதா ட்ரை பண்ணேன்னு. அதனால தான் உன்னை தேடி வந்தேன். நல்ல வேளை நான் வரலைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடி? என்று அருவி கோபமாக திட்டிக் கொண்டிருக்க அந்த பெண்ணோ அடுத்த நொடி அருவியை கட்டி அணைத்து கண்ணீர் விட துவங்கினாள். ஒரு நொடி அருவிக்கு ஒன்று புரியவில்லை. ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்தாள். ஏய் பொண்ணே, என்னாச்சு? இங்க பாரு. எதுக்கு அழுகுற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரும்மா, என்ன உன் அக்கா மாரி நெனச்சுக்கோ. எதுவா இருந்தா சொல்லுமா. என மெல்ல அவள் தலையை வருடி கொடுத்தாள். அந்த பெண் விம்மியபடி அருவியை நிமிர்ந்து பார்த்தாள். அக்கா, எனக்கு எங்க வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன். இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா எங்க வீட்ல கேட்காம என்ன வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். என்னால என் காதலனை மறக்க முடியாது. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன். இல்லைன்னா செத்து போயிடுவேன் என்று விம்மியபடி சொன்னாள். உங்க வீட்ல இந்த கல்யாணம் சம்மதம் இல்லைன்னு சொல்லி கூட அவங்க உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவள் ஆமா என்பதனைப் போல தலையை ஆட்டினாள். சரி, நான் வேணும்னா உன் வீட்ல பேசி பார்க்கட்டுமா? இல்லக்கா, நீங்க யாரு பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்காம். மாப்பிள்ளை வீடு பெரிய இடமா. அதனால என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அப்பா உறுதியா சொல்லிட்டாரு. ஏன் அவள் கொஞ்சம் விம்மியபடி சொல்ல, அருவி நெற்றியை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் நடந்தாள். சில நிமிட யோசனைகளுக்கு பிறகு அந்த பெண்ணிடம் வந்து நின்றாள் அருவி. அப்ப உறுதியாதான் சொல்றியா? இந்த கல்யாணம் நடந்தா செத்துருவியா? அவள் ஆமா என்று தலையாட்டினாள். சரி, நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன். அந்த பெண்ணுக்கு இந்த நொடி அருவி கடவுள் போல தெரிந்தாள். அக்கா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? ஆனா எங்க வீட்ல அப்புறம் மாப்பிள்ளை வீடு என்று சற்று தயங்கியபடி கேட்டாள். நான் இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் காதலன் கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன ஆனாலும் இந்த மாதிரி சூசைட் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ண மாட்டேன்க்கா. எனக்கு ஒருவேளை எங்க வீட்ல சொன்னவர் கூட கல்யாணம் ஆகுற சூழ்நிலை வந்தா, நான் கண்டிப்பா செத்துருவேன். கவலைப்படாத, நான் இருக்கேன். இதோ என் நம்பர். எனக்கு கால் பண்ணு. உன்னை பத்திரமா இங்கிருந்து உன் காதலன் கூட அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இது நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிற ப்ராமிஸ் என்று அவளுக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள் அருவி. பின் அங்கிருந்து கிளம்பி வந்தார்கள் மூவரும். ஆமா, நம்ம இங்க சாப்பிட தானே போனோம். ஆனா நீ சாப்பிடாம எங்க போன?
கார் ஓட்டிக் கொண்டிருந்த கதிர் யோசனையாக இருந்த அருவியை திரும்பி பார்த்தான். அவளுக்கு அவன் பேசியது கூட காதில் விழவில்லை. அவள் அந்த பெண்ணை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தாள். எப்படி அந்த பெண்ணின் கல்யாணத்தை நிறுத்துவது என்று அதை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தவளுக்கு தெரியாது, அந்த பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்ற எண்ணி அவள் வாழ்க்கை முற்றிலும் திசை திரும்ப போகிறது என்று. டீலக்ஸ் உள்ளே ஓடி வருவதைக் கண்டு மாறன் எழுந்து நின்றான். என்னடா பஞ்சர் பாத்துட்டியா? ஆஹா மாப்ள, அந்த பஞ்சர நான் பார்க்க கூடாதாம். நீதான் பார்க்கணும்னு கஸ்டமர் அடம் பிடிக்கிறாங்க. வந்து நீயே பஞ்சர் போடு. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவன் எஸ் ஆகிவிட்டான். மாறனுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் அவன் பஞ்சர் போடுவதற்கு வெளியே வந்தான். இவ்வளவு நேரம் யாரை பார்க்க காத்திருந்தாலோ அவனை பார்த்ததும் மீனாட்சி முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. அவள் கண்கள் அவனை தலைமுதல் கால் வரை ஆராய்ந்தது. உடல் எங்கும் கிரீஸ் பட்டு கை முகம் எங்கும் கருப்பாக இருந்தது. ஒரு பழைய சட்டை ஒன்றை அணிந்திருந்தான். நெற்றியில் விழுந்த கட்சி முடியை நொடிக்கு ஒரு முறை அவன் கைகள் ஒதுக்கிவிட்டது. ஆனாலும் அந்த முடிகள் அவனுக்கு அடங்க மறுத்து அங்கும் இங்கும் தவழ்ந்து கொண்டிருந்தது. மாறன் மீனாட்சியை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்பதனைப் போல அந்த வண்டிக்கு பஞ்சர் போட ஆரம்பித்து விட்டான். அவளுக்கு புரிந்தது அவன் தன்னை பார்க்க கூட விரும்பவில்லை என்று. அவன் மீது தவறில்லை, அவள் செய்த வேலை அப்படி. ஆனால் அவள் அவனை விட்டு கண்ணெடுக்காமல் வெறித்தனமாக சைட் அடித்துக் கொண்டிருந்தாள். சில நாட்களுக்கு முன் யாரேனும் இவள் இப்படிப்பட்ட பகலில் ஒருத்தனை சைட்டடிப்பாள் என்று சொல்லி இருந்தால் அதை கொஞ்சம் கூட நம்பி இருக்க மாட்டாள். ஆனால் இப்பொழுது இதோ செய்து கொண்டிருக்கிறாளே அந்த செயலை. தொண்டை செருமிக் கொண்டவள் அவன் கடைக்கண் பார்வை தன் மீது பட்டுவிடாதா என்று ஏங்கினாள். ஆனால் அந்த கல் நெஞ்சுக்காரன் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை அவள் மீது. இருமினாள் இந்த முறை. மாறன் அவளை திரும்பியும் பார்க்காமல் பக்கத்தில் இருந்த வாட்டர் கேனை கையை காட்டினான். ஏன் அது எங்களுக்கு தெரியாதா? ரொம்ப தான் என்று உதட்டை அங்கும் இங்கும் சிலுப்பிக் கொண்டாள். அந்த 2 டயரில் பஞ்சர் போட்டவன் மீனாட்சியை திரும்பி பார்க்காமல் அந்த வேலைக்கான பணத்தை சொன்னான். 150 கொடுங்க என்றான் எங்கோ பார்த்தபடி. ஏன் நான் என்ன தீண்டத்தகாதவளா? மூஞ்சியை பார்த்து கூட சொல்ல மாட்டீங்களா என்ன? பொறுமை இழந்து விட்டாள் மீனாட்சி. அவனை பார்க்கத்தான் ஆசை ஆசையாக கிளம்பி வந்தாள். ஆனால் அவனோ அவள் முகத்தை கூட பார்க்க மறுக்கிறாள். மாறன் திரும்பி பார்க்கவில்லை அவனை. நீங்க என் முகத்தை பார்த்து கேட்டாதான் நான் படத்தை கொடுப்பேன் என்று அவளும் உறுதியாக சொன்னான். இப்பொழுது நிச்சயம் அவன் தன்னை பார்த்துதான் ஆக வேண்டும் என்று உறுதியாக நம்பினாள். ஆனால் மாறனோ அந்த பணம் போனாலும் பரவாயில்லை என்று மீனாட்சி பக்கம் திரும்பாமல் அவன் பாட்டுக்கு கடைக்குள் சென்றுவிட அவளுக்கு சொல்லென்று கோபம் வந்தது. ஏங்க என்று அவளும் அவனை தொடர்ந்து உள்ளே செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது காலேஜ் போகும் இருவர் வண்டியில் டீசல் மாற்ற வேண்டும் என்று வண்டியை நிறுத்தினார்கள். இப்பொழுது எதுவுமே பேச முடியாது என்பதனால் அவள் வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்தபடி மாறனை ஏக்கமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள். அவள் அங்கிருந்து போகும் வரை ஓரமாக நின்று ஒளிந்து கொண்டிருந்த டீலக்ஸ் அவள் போனதை உறுதி செய்து கொண்டுதான் கடைக்கு வந்தான். மச்சி, அந்த பொண்ணுக்கு உன் மேல என்னமோ இருக்கு போல. அவள் போன திசையை பார்த்தபடி சொன்னான் டீலக்ஸ். காலையில சரக்கு போட்டியா? எதுக்குடா உளறிட்டு இருக்க? மாறன் அதை பெரிதாய் கண்டு கொள்ளவில்லை. டேய், நான் உண்மையதான் சொல்றேன். அவ நிச்சயமா உன்னை பார்க்கதான் வந்திருக்கா. நீ கவனிக்கலையா? அவ பார்வையில என்னமோ வித்தியாசமா இருக்கு. அவன் தாடியை தடவியபடி ஆழ்ந்து சொல்ல அவனை மேலும் கீழும் பார்த்தான் மாறன். போய் வேலை பாருடா. 1008 வேலை இருக்கு. இப்ப இதான் முக்கியமா? வெட்டித்தனமா பேசிக்கிட்டு என்றபடி அவன் வேலையில் மட்டும் கவனமாக இருந்தான். ஆனால் டீலக்ஸ்க்கு மட்டும் சந்தேகம் இருந்தது, அவளுக்கு மாறன் மீது ஏதோ இருக்கிறது என்று. அந்த அரசியல்வாதியின் மகன் சந்தோஷ் அந்த போட்டோவில் சிரித்துக் கொண்டிருந்த அருவியின் போட்டோவை பார்த்து வெக்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தான். அடடா, யாழ எந்த திசையில பார்த்தாலும் எப்படி தினுசா பார்த்தாலும் அழகா இருக்காளே. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த பிரம்மன் உன்னை செதுக்கும் போது மட்டும் யோசிச்சு யோசிச்சு செதுக்கியிருப்பார் போல. அழகு பொம்மாயி என்று பல்லை காட்டியவன் அவன் ரூம் தட்டும் சத்தம் கேட்டு எனவென்று பார்த்தான். அவனை தேடி போலீஸ் வந்து இருந்தது. நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, கந்து வட்டியில அநியாய வட்டிக்கு காசு கொடுத்து பலரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்கன்னு ஆதாரத்தோட கேஸ் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் என்று போலீஸ் வந்து நின்றதைக் கண்டு அவன் பார்வை சுருங்கியது. என் மேல யார் கேஸ் கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? தேனருவி என்று அந்த போலீஸ் சொன்னதை கேட்டு சந்தோஷ் இதழில் ஒரு சிரிப்பு எட்டு பார்த்தது. அன்று அவனிடமிருந்து அவனை ஏமாற்றிவிட்டு தப்பி சென்றவள் அப்படியே செல்லவில்லை. அவனுக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டி அதை போலீசிடம் கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறாள். அதை நினைத்து சிரித்து கொண்டவனுக்கு அவள் சிறப்பாக செய்துவிட்டாள் என்று தெளிவாக புரிந்தது.